அல்லாஹ் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே புறம் பேசுவதுன்னா என்னன்னு கேட்கும்போது அதுக்கு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உன் சகோதரனை வெறுப்பதை பற்றி மற்றவங்கிட்ட சொன்னதான் புறம் பேசுவது. அந்த குறை உன் சகோதரத்தில் இருந்தால் அது புறமாகும், அது இல்லையெனில் அவன் மீது இட்டுக்கட்டி அவதூறு கூறுகிறாய் என்று நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு நோய் இருக்குது, ஆனால் அது நோய் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நம்ம சொந்தக்காரங்கிட்டே சொன்னால் இதுவே புறமாகும். இதுவே இந்த மனிதருக்கு நோய் இல்லை ஆனால் அது நோய் இருக்குன்னு சொல்லி அவர் மேலே இட்டுக்கட்டி போய் பேசுவதுதான் அவதூறு பேசுவது. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மளுக்கு புறம் பேசுவதால் என்ன தண்டனை தருகிறான் தெரியுமா? மனித இறைச்சியை சாப்பிட தண்டனையாக அல்லாஹ் கூறுகிறான். கேட்கறதுக்கே எவ்வளோ அருவருப்பா இருக்கு. யாராவது இந்த மனித மாம்சத்தை சாப்பிடுவாங்களா? அதை நம்ம வெறுக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த தண்டனை தருகிறதா சொல்கிறான். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் வானத்தை நோக்கி ஒரு பயணம் கூட்டிகிட்டு போனான். அந்த பயணத்தோட பேர் தான் மிஹ்ராஜ். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நரகத்தில் இருக்க எல்லா விதமான தண்டனைகளும் அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான். அப்படி காட்டும்போது நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விதமான தண்டனை பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட செம்பிலான நெகங்களை வச்சு முகங்களிலும் மார்புகளிலும் ரத்தம் வர அளவு கீறி கொள்றதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கூட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, மஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இது என்னன்னு கேட்கும்போது அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மனித மாம்சத்தை சாப்பிட்டவர்கள் மற்றும் தடுமாறுவர்களை காயப்படுத்தியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம புறம் பேசுவதால் மனித மாம்சத்தை சாப்பிட்ட தண்டனையும், மனித மாம்சத்தை சாப்பிட்டனால நம்ம முகங்களிலும் மார்புகளிலும் நம்மளே காயப்படுத்தி கொள்ளும் தண்டனையும் அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், மன்னாரில் ஹாரி மதத்தின் அசீமா, அவன் கோல்புட்டி கொண்டே குறைகளை கூர்த்திப்பவனோட அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், இன்ன பாத கொன்னி இஸ்பு அலா தஜசு அலா குத்த பாதுக்கும் பாதா அஹிக்கும் அஹதுக்கும் ஐயா குலாலா மாஹிம் மைதாஸ் குவரிக் சுவாத்த குல்லா. அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். இறந்துவிட்ட தனது சகோதரனின் மாமிசத்தை உங்களில் சாப்பிட விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுக்கீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் மிகவும் இழிவான விஷயமாக, கேவலமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த புறம் பேசுதல்ல இஸ்லாமிய மக்கள் மிகவும் பொழுதுபோக்காக இருக்கின்றனர். எனவே ஒருத்தரை பற்றி நம்ம புறம் பேசாமல் இருந்து அவரை பற்றி நல்லதாகவே பேசினா நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம வர வைக்கிறதா சொல்கிறாங்க. அதனால இனிமேட்டு நம்ம யாரை பற்றியும்